இப்போ எதுக்கு வந்து ப்ரைஸ் அப்படின்னா வந்து ஏதாவது ஒன்று சாதனை பண்ணால் ப்ரைஸ் கொடுப்பாங்க இல்லையா. இப்போ போட்டியில் நம்ம வின் பண்ணியிருந்தால் ப்ரைஸ் கொடுப்பாங்க, படிப்பில் ஃபஸ்ட் வந்தால் ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஸோ ப்ரைஸை கொஞ்சம் புது மாதிரியாக கொடுக்கலாம். அதாவது ஆர்வம் இதுக்கெல்லாம் ஆர்வம் இருக்கணும். அந்த ஆர்வமாக இருக்கிற மாணவர்களை பார்த்து ப்ரைஸ் தரலான்னு இந்த ப்ரைஸ் நான் முடிவு பண்ணியிருக்கேன். சாரை சேர்ந்த பண்ணோம். ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து சிறந்த மாணவி, தன் கடமையை சரியாக செஞ்ச மாணவி பி ரஞ்சனா, 9th ஸ்டாண்டர்ட். என்ன பண்ணுச்சு அது சொல்லவே இல்லையா? அந்த பொண்ணோட கடமையை சரியா பண்ணுச்சு. மற்ற பசங்களை ஒப்பிட்டுறப்ப கரெக்டாக ஹோம்ஒர்க்ல இருந்து டவுட் கேட்கறதுல இருந்து அதோட ஒர்க்ல அது கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்காக அந்த ஒர்க் நீங்களும் அப்படி வாங்கணும்னு உங்கள் மனசில் வரணும். லீவ் போடாமல் வந்த 2 பேர் வாங்கினால அதுமாதிரி லீவ் போடாமல் வரணுன்றதுக்காக தான் உங்களுக்கு கொடுக்குறோம். செகண்ட், இப்போ இந்த அவார்டு ஏன்னா வின் பண்ணல மட்டும் தான் அவார்டு கொடுப்பாங்க. இந்த அவார்டு என்னன்னா போட்டியில் வின் பண்ணுறோமோ இல்லையோ எல்லா போட்டிலையும் என் பங்களிப்பு இருக்கணும். நான் முதல்ல போய் நிற்பேன். அந்த அளவுக்கு சின்ன வயசாக இருந்தாலும் எல்லா போட்டிக்கும் ஆர்வமாக இருக்கிற கி பேரறிவாளன், 4th ஸ்டாண்டர்ட். அவருடைய ஆர்வத்தை அடுத்து மேன் ஆஃப் டிசிப்ளின். அதாவது வந்து பெற்ற அப்பா சரிதான், சொல்லித்தர டீச்சராக சரிதான், வெளியில யாராவது பார்க்குற சான்றோர்கள் வயசு மூத்தவங்க இருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி சரிதான். அந்த பாயிண்ட் நான் அதிகமாக வந்து அந்த டிசிப்ளின் நிறைய. ஸோ அந்த டிசிப்ளினுக்காக ஒரு அவார்டு. அந்த பையன் பேர் வந்து கே சுதர்ஷன், 5th ஸ்டாண்டர்ட். இந்த அவார்டு வந்து டிசிப்ளினுக்காக தருது. அடுத்த அவார்டு, இந்த அவார்டு வந்து வித்தியாசமா இருக்கும். இந்த அவார்டு என்னன்னா வந்து ஆசிரியர்களின் எதிர்பார்ப்புக்குள்ளான மாணவி. ஒரு மாணவிகிட்ட என்ன எதிர்பார்ப்பு இருக்குமோ அந்த அளவுக்கு எதிர்பார்க்கிற அளவுக்கு தகுதி உள்ள மாணவி அப்படின்னு வந்து வே சாரதி, 7th ஸ்டாண்டர்ட். அதாவது அதிக எதிர்பார்ப்பு இருக்கிற மாணவி இந்த மாணவியை நாங்கள் பார்க்குறோம். அதனால இந்த அவார்டு ஃபியூச்சர்ல நிறைய வெற்றிகள் அடைய அந்த வாழ்த்துக்கள். அவ்வளோ. எப்போ பேச தெரியாதுன்னு இவ்வளோ அழகாக பேசுகிறாரு. சூப்பர். வாய்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. பரவாயில்ல, இனிமேல் பேச கற்றுக்கணும். நீங்கள் தான் இனிமேல் ஃபங்க்ஷன் நடத்தணும். அதை தான் பேசி தான் ஆகணும். வேறு இப்போ இந்த ப்ரைஸ்லாம் எது கொடுக்கணும், உங்களை பொறாமப்பட வைக்கிறது இல்லை, நீயும் அதை வாங்கணும். இப்போ 2 பேர் லீவே போடாம மாட்டால, இப்போ அவங்க அப்பா அம்மா சொல்லணும் நீ லீவ் போடாமல் போ அப்படின்றதுக்காக தான். புரியுதா? உற்சாகப்படுத்து தான். சரி, ஓகே, பிரேக்.